ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த தம்ப்நெயிலை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய டைட்டிலையும் பார்த்துருப்பீங்க. இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். ஐயையோ, இந்த பொண்ணு ஃபெமினிசம் பேச போகுது, பெண்களுக்காக பேச போகுது, ஆண்களை குறை சொல்ல போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் உண்மையாக என்ன அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா, இந்த வீடியோ கம்ப்ளீட்லி பெண்களுக்காக மட்டுமே. தயவு செஞ்சு ஆண்கள் எல்லாருக்கும் ஒரு டிஸ்க்ளைமரே போட்டுடுறேன். நான் ஆண்களை குறை சொல்ல வரல, பெண்களை உயர்த்தி பேசி ஃபெமினிசம் பேசவும் வரல. சிம்பிளாக என் மைண்டில் நான் இப்போ ரீசன்ட் டேஸில் நான் சந்தித்த நான் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால் நான் பெண்களுக்கு என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படிங்கிறத நான் இதில் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தம்ப்நெயிலை பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இல்லைனாலும் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ நிறைய பெண்கள் வேலைக்கு போகிறாங்க, ஃபேமிலிக்காக நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபினான்ஷியலாக. ஆக்சுவலி இப்போ பெண்கள் ரொம்பவே ப்ராட் மைண்டடாக இருக்காங்க. தன்னுடைய ஹஸ்பண்ட் தண்ணி அடித்தாலும் அடிச்சிட்டோம், நோ ப்ராப்ளம். வெளில போகிறாங்களா, போகட்டும், நோ ப்ராப்ளம், அப்படி சொல்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலி நான் அவங்களுக்காகலாம் இந்த வீடியோ நான் போடவே இல்லை. இந்த வீடியோ நான் போடுறது யாருக்காக அப்படின்னா, என்ன தான் நம்ம ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணாலும், என்ன தான் வெளில போய் பல மனிதர்களை பார்த்தாலும், தன்னுடைய மனசு ப்ராட் மைண்டடாக தான் இருக்குது அப்படின்னு பெண்கள் நினச்சிக்கிட்டாலும், இன்றைக்கும் இன்றைய தேதியிலையும் ஆண்களையும், அதாவது தன்னுடைய கணவரையும் குழந்தைகளையும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நிற்க வச்சு தன்னுடைய ஆசைகளை செகண்ட் ஸ்டெப்பில் வைக்கிறாங்க இல்லையா, அந்த பெண்களுக்காக மட்டுமே இந்த வீடியோவை நான் போடுறேன். ஒன்றும் இல்லை, சப்போஸ் இப்போ உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய ஆஃபீஸில் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள்லாம் பேசி ஓகே எங்கேயாவது வெளில போகலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, எத்தனை பேர் எடுப்பில் அவங்க கேட்ட அடுத்த செகண்ட் யோசிக்காமல் ஓகே போகலாம், நான் ரெடி அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. கேட்டு பார்த்தா, யோசித்து பார்த்தா 10ல் ஒருத்தர் கூட எனக்கு தெரிஞ்சு யோசிக்காமல் சொல்லியிருக்கவே மாட்டீங்க. பட் இதுவே ஆண்கள்கிட்ட யார்கிட்டையாவது போய் கேட்டு பாருங்கள், டே மச்சான் இந்த வீக்கெண்ட் எங்கேயாவது போகலாமாடா, பிளான் பண்ணலாமா, ஏதாவது ட்ரிப் போகலாமா, இந்த வீக்கெண்ட் இல்லைனாலும் அடுத்து எப்பயாவது கூட நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு ட்ரிப் போகலாண்டா, ஃபேமிலி இல்லாமல், கிட்ஸ் இல்லாமல், எந்த ப்ரெஷரும் இல்லாமல் நம்மளை மட்டும் போயிட்டு வரலாண்டா அப்படின்னு சொன்னால், அடுத்த செகண்ட் வீட்டில் கேட்டு சொல்கிறேன்டா, யோசிச்சுட்டு சொல்கிறேன்டா அப்படிலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்படியேடா ஓகே நீ பிளான் பண்ண ட்ரிப் எங்கே போகலான்னு சொல்லி யோசிச்சுட்டு சொல்லு, எனக்கு ஆஃபீஸில் ஒர்க் இல்லை, அந்த டைம் எனக்கு லீவாக இருந்தால் நான் கண்டிப்பாக வரேன். அப்போ கூட அவங்க ஆஃபீஸை தான் யோசிப்பாங்களே தவிர ஃபேமிலியவோ ஒய்ஃபையோ கிட்டையோ அவங்க நினைக்கவே மாட்டாங்க. இதுதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசம். ஏன் என்னையவே எடுத்துக்கோங்களேன், நான் எப்படின்னா நிறைய எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே, என்னுடைய நெய்பர்ஸ், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய டைம் எம்ஜிஎம் போகலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஏற்காடு ஒரு டைம் பிளான் பண்ணாங்க, குயின்ஸ்லேண்ட் பிளான் பண்ணாங்க, அண்டு இது மூவிக்கு ஒரு டைம் பிளான் பண்ணாங்க. பண்ண எல்லா இடத்துலையுமே யார் யார் போகிறோம், அதான் நான் கேட்ட ஃபஸ்ட்டு கொஷின். ஒன்லி கேர்ள்ஸ், நம்மளாம் மட்டும்தான் போகிறோம், கிட்ஸ் கூட அலோடு இல்லை அப்படின்னு உடனேவே நான் சொன்னது என்னென்னா, ஃபேமிலி ட்ரிப் போடுறீங்களா சொல்லுங்கள், நான் வரேன். என் ஹஸ்பண்டையும் என் குழந்தையும் விட்டுட்டு என்னால் வர முடியாது. ஹஸ்பண்ட் கூட ஓகே நிறைய இடங்களுக்கு போகிறாங்க வராங்க, நான் அவங்கள கூட எதுவும் சொல்ல முடியாது. பட் என் கிட்டு, அவனை நானும் என் ஹஸ்பண்டை தான் மாற்றி மாற்றி கூட்டிகிட்டு போய் ஆகணும். என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு போவாரோ மாட்டாரோ அது எனக்கு தெரியாது, பட் நான் கூட்டிகிட்டு போகணும். அவனையாவது கூட்டிகிட்டு வரலான்னா ஓகே, அவனையும் கூப்பிட்டு வரக்கூடாது, ஒன்லி நீ மட்டும்தான் அப்படின்னா ஐம் சாரி, அப்படி ஒரு ட்ரிப்பே எனக்கு வேண்டாம். ஏன்னா அவன் குழந்தை, அவன் சின்ன பையன், அதாவது அவன் வளர்ந்து அவன் சேல்ரி பார்த்து அவன் வெளில போகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. அது வரைக்கும் அவனை நான் தான் வெளியில் கூட்டிகிட்டு போகணும். அந்த டைமில் நான் என்னுடைய சந்தோஷத்தை பார்த்துட்டு அவனை பற்றி நான் யோசிக்காமல் இருந்தால் எப்படி இருக்கும், நல்லாவா இருக்கும். அதனால் நான் வரல அப்படி தான் நான் சொல்லுவேன். பட் ஆண்கள் அப்படி கிடையாது. அவங்களுக்கு அட்லீஸ்ட் எப்படின்னா, இப்போ ஆண்கள்கிட்ட யாராவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லேயே இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, டே மச்சான் நீ உன் பையனை கூட்டிகிட்டு வரியாடா, அல்லது நீ உன் பொண்ணை கூட்டிகிட்டு வரியாடா, நானே என் குழந்தைய கூட்டிகிட்டு வரட்டுமா, ஒய்ஃபை கூட விட்டுருங்க. ஏன்னா ஒய்ஃபும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ட்ரிப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஒய்ஃபை கூட கூட்டிகிட்டு போக வேண்டாம். பட் அட்லீஸ்ட் பையனையாவது யோசிச்சு பார்க்கலாம், பிள்ளைங்களையாவது யோசிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய மைண்ட் செட். பையனை கூட்டிகிட்டு வரட்டுமா, வாய்ப்பு இருக்கா, நீங்கள் கேட்டு பார்த்துட்டு அவங்க இல்லைடா மச்சான் வேண்டாம், இதில் ஆஃபீஸ் பீப்புள்ஸ்லாம் வருவாங்க, நம்மளால் சமாளிக்க முடியாது அப்படின்னு உங்களுடைய சுப்பீரியர்ஸோ அல்லது உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களோ அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்கன்னா கூட ஓகே. பட் இந்த ஜென்ஸ் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, கேட்கவே மாட்டாங்க. நான் ஏன் கேட்கணும்,
நான் போகிற இடத்துல நான் என் பையனை கூட்டிகிட்டு போகணும், என் பிள்ளைய கூட்டிகிட்டு போகணும், என் பொண்ணை கூட்டிகிட்டு போகணும். நான் போயிட்டுலாம் கஷ்டப்பட முடியாது. நானே உங்கள் தொல்லையே வேண்டான்ட்டு தான் நான் போகிறேன். ஒரு 3 days 4 days ட்ரிப் போகணும்னு போகிறேன். அங்கே கூட நான் உங்களே கூட்டிகிட்டு போவேனா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இல்லை, எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஒரு ஃபேமிலியாக ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு ஒரு ஒய்ஃபை கூட்டிகிட்டு உங்களால் வெளில போக முடியல, உங்களுக்கு அப்படி ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது அப்படின்னா உங்களை யார் மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறா? யாராவது உங்களை ப்ரெஷர் பண்ணி கழுத்தை பிடிச்சி நீ கல்யாணம் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்களா? என்னால் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக நின்றுருக்கலாமே. நீங்கள் அப்போதைக்கு ஆசைக்கு கல்யாணம் பண்ணிக்குவீங்க, ஆனால் அதுக்கப்புறம் ஒய்ஃபு குழந்தைங்க இவங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பேர்டன் மாதிரி தெரிவாங்களா? அப்போ ஒய்ஃப் என்ன சொல்கிறது? எத்தனையோ பேர் வெளியில் வேலைக்கு போகிறவங்க வீட்டில் மெய்டு வைக்காமல் அவங்களே வேலை செஞ்சுட்டு அவங்களே சமைச்சிட்டு அவங்களே துணி துவைச்சி போட்டு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டு ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டு தனக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு ஓடிட்டு திரும்ப ஈவினிங் சோபான்னு ஒரு 10 நிமிஷம்லாம் உட்கார மாட்டாங்க. வந்த உடனே கொண்டு போன லஞ்ச் டிஃபன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணி வச்சுட்டு நைட்டு டின்னருக்கு சமைச்சிட்டு காய வச்ச துணி எடுத்துகிட்டு அயன் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் போடுறதுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க பெட்டுக்கு போக 10-10:30 ஆகிடும். பட் ஜென்ஸ் அப்படியா? வருவாங்க, ஹாலாக டிஃபன் பாக்ஸை கொண்டு போய் சிங்கில் கூட போட மாட்டாங்க. அப்படியே எரிஞ்சிட்டு கால் ஆட்டிக்கிட்டு டிவியை பார்த்துட்டு ஃபோன் பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. கிட்ஸ் வருவாங்க, ஹோம்ஒர்க் எழுதுவாங்க, விளையாட போயிடுவாங்க. நாங்கள்லாம் மட்டும் அந்த பேர்டன் எடுத்துக்கணும்னு எங்களுக்கு மட்டும் என்ன தலையெழுத்து? நாங்கள் எங்களுக்கு விட்டுட்டு போக தெரியாதா? இல்லையே, நாங்கள் அப்படி பண்ணலையே. நாங்கள் உங்களை நாங்கள் பேர்டனாக நினைக்கல, உங்களை ஒரு சுமையாக நினைக்கல, எங்கள் ஃபேமிலியாக நினைக்கிறோம், எங்கள் சொந்தமாக நினைக்கிறோம். அதனால தான் எந்த இடத்துக்கும் உங்களை விட்டுட்டு போகிறதுக்கு எங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. அப்படியே ஒரு வேலை வேறு ஆப்ஷனே இல்லை, பையனையும் கூப்பிட்டு போக முடியாது, பிள்ளையும் கூட்டிகிட்டு போக முடியாது, ஹஸ்பண்டையும் கூட்டிகிட்டு போக முடியாது, நம்ம மட்டும்தான் போகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் அவங்க போனாங்கன்னா கூட அங்கே இருக்க அந்த ஒரு 2 days 3 days நினப்பு ஃபுல்லாக ஹஸ்பண்ட் மேலேயும் குழந்தை மேலேயும் தான் இருக்கும். அந்த ஒய்ஃப்க்கு கேட்டால் இதுதாம்மா அவங்க கடமை, இதுதான் பெண்களோட டியூட்டி, மண்ணாங்கட்டி. யாருக்கு வேணும் அந்த டியூட்டி? அந்த காலத்தில் பெண்கள்லாம் அந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க. அந்த காலத்தில் எங்கள் அம்மாலாம் பார்த்துக்கலையா, எங்கள் ஆயாலாம் பார்த்துக்கலையா? பார்த்துக்கிட்டாங்க தான். உங்கள் அம்மா உங்கள் ஆயாலாம் வேலைக்கு போனாங்களா? உங்களுக்கு ஃபினான்ஷியலாக உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் தாத்தாக்கெலாம் சப்போர்ட் பண்ணாங்களா? இல்லையே. நாங்கள் மட்டும் வேலைக்கும் போகணும், உங்கள் கடனையும் அடைக்கணும், உங்களுக்கு ஃபினான்ஷியலாகவும் சப்போர்ட் பண்ணணும், ஃபேமிலியும் பார்த்துக்கணும், ஆனால் நீங்கள் எந்த வேலையுமே செய்ய மாட்டீங்க. அந்த காலத்தில் உங்கள் அப்பாக்கள் உங்கள் தாத்தாக்கள்லாம் வேலை மட்டும்தான் செஞ்சிட்டு இருந்தாங்க, வீட்டில் எந்த வேலையும் செய்யலை. அதே மாதிரி உங்கள் அம்மாக்களும் ஆயாக்களும் வெளியே போக கிடையாது, வீட்டு வேலையை மட்டும்தான் பார்த்துக்கிட்டாங்க, குழந்தைங்கள பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி நாங்களும் வீட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு குழந்தைங்கள மட்டும் பார்த்துக்குங்க போதும், நீங்கள் வெளியில் போக வேண்டாம், வேலைக்கு போக வேண்டாம், ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, நாங்களும் ஜம்முன்னு கால் மேலே கால் போட்டு பகலில் அவங்களை ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கெலாம் அனுப்பிச்சி விட்டு நாங்களும் ரிலாக்ஸ்டாக இருக்கோம். நீங்கள் எங்களை வெளியில் கூட்டு போகலன்னா நாங்களும் கேட்டுக்கவே மாட்டோம். என்ன பண்ணுறீங்க, எது பண்ணுறீங்க, எதையும் கேட்டுக்க மாட்டோம். உங்களுக்கு ஓகேவா? ஓகே. இல்லை, சாக்ரிஃபைஸுங்கிறது 2 பக்கமும் இருக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறதும் 2 பக்கமும் இருக்கணும். சாக்ரிஃபைஸ் பெண்கள் மட்டும்தான் பண்ணணும், ரெஸ்பான்சிபிலிட்டி பெண்கள் மட்டும்தான் பண்ணணும், என்ஜாய்மெண்ட்டுங்கிறது ஆண்களுக்கு மட்டுமே விதிக்கப்பட்ட விதி அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இதை நான் எதுக்காக இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னா, பெண்களே தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவது உங்களை பற்றி கொஞ்சமாவது யோசிங்க. நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்களா, ஒரு சம்பாதிக்கிறீங்களா, இந்த காசை வச்சு நம்ம ஹஸ்பண்ட்க்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படி யோசிக்காதீங்க. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கும் இருக்கிறது ஒரு லைஃப் தான். நீங்களும் எல்லா பேர்டனையும் தூக்கி தலை மேலே போட்டுக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்கள் பையனையோ உங்கள் பொண்ணையோ நீங்கள் தனியாக ஒரு ட்ரிப்பு கூப்பிட்டு போங்க. பட் யாரும் இல்லாத உங்களுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா, ஒரு ட்ரிப்பு கிடைச்சா தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. நீங்கள் இல்லாத அந்த ஒரு 2-3 days அவங்க ஃபேமிலியும் பார்த்துட்டு வீட்டையும் பார்த்துட்டு குழந்தையும் பார்த்துக்கிட்டோம். அப்போ தான் அவங்களுக்கு உங்களுடைய அருமை தெரியும். தெரியலையா? ஓகே, விட்டுருங்க. அவங்க அதுக்கப்புறமா ஆமாம் இந்த ஒரு 2-3 நாள் குழந்தைய பார்த்துட்டு வீட்டை பார்த்துக்கிறதுன்னு பெரிய கம்ப சித்திரமா அப்படிம்பாங்க. எல்லாம் வாய் பேசலாம், ஆனால் யாராலையும் செய்ய முடியாது. ஒரு 2-3 days விடுங்க, அவங்க கண்ட்ரோலில் விடுங்க. ஐயோ என் ஹஸ்பண்ட் கஷ்டப்படுவாங்க, என் புள்ள சாப்பிடாமல் இருக்கும். உங்களுக்கு மட்டும் அவங்க பிள்ளைங்க கிடையாது, அவங்களுக்கும் தானே பிள்ளைங்க, அவங்களும் பார்த்துக்கிட்டோம், அவங்களும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டோம். ஒரு டைம் விடுங்க, விட்டு பாருங்கள், அதுக்கப்புறமா அவங்களுக்கே புரியும். அவ்வளோதான். இது வரைக்கும் நான் பேசினது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, எத்தனை பேருக்கு பிடிக்கல, அதெல்லாம் எனக்கு தெரியல. ஏன் மனசில் பட்டதை நான் தெளிவாக சொல்லிட்டேன், அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரியான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.